என்னதான் நம்மள சுத்தி பல பிரச்சனைகள குடுத்து, கஷ்டத்த மட்டுமே குடுக்குறவங்க இருந்தாலும், அதுலயுமே ஒரு சிலர் நமக்கு நல்லது நினைப்பாங்க. அதுபோல தான் இப்ப மல்லியோட விஷயத்திலயுமே நடந்திருக்கு. மல்லிய பொறுத்தவரைக்கும் அவங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு பிரச்சனை குடுத்துட்டுருக்காங்க. ஏன் வீட்ல இருந்தே இந்த ராஜி, நிஷா, கதிரேசன் அவங்க எல்லாமே மல்லிய வாழ விடக்கூடாது அப்படிங்கிற மாரி அவ்ளோ வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இப்ப வெளியிலயுமே மல்லிக்கு அகெயின்ஸ்டா பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெண்பாவ கடத்துனதுல இருந்தே மல்லி மன நிம்மதி இல்லாம தவிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் வெண்பாவ மீட்டுறலாம் அப்படிங்கிற மாரி தான் மல்லி அவ்ளோ மன உறுதியோட காத்திருந்தாங்க. அவங்களோட நம்பிக்கைக்கு பிரதிபலனா தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல வெண்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல தெரிஞ்சு இப்ப அங்க வந்திருக்கிறாங்க. கூடவே போலீஸும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால நிச்சயமா வெண்பாவ மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் செயல் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, அவ்ளோ சீக்கிரம் வெண்பாவ கண்டுபிடிச்சுருவாங்களா? இன்னும் ஒரு 2, 3 நாளைக்கு இந்த லாங் ட்ராக்க கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அங்க இருக்கிற சீஃப் ஹெட்டா இருக்கிற வேலன பொறுத்தவரைக்கும் வெண்பா அங்க இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதால, மல்லி வந்து விசாரிக்கிறப்பவே ஒரு மேல் நர்ஸ் மூலமா அவங்கள இடமாற்றம் பண்ண வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில மல்லி ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்றாங்க, "இங்க தான் என் குழந்தை இருக்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கிற ஒருத்தவங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க." அப்படிங்கிற மாரி அந்த எல்லா டீட்டெயிலுமே எடுத்து சொல்றாங்க. அந்த ஃபோன் நம்பருக்குமே கால் பண்ணி பார்க்குறப்ப அங்க சைலன்ட்டா இருக்குது. அந்த மகாவுக்கு தான் கால் வருது அப்படிங்கிறதால மகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்ப வரைக்குமே இந்த மகாவ பொறுத்தவரைக்கும் மல்லிக்கு மறைமுகமா தான் உதவி பண்ணாங்க. ஆனா இப்ப அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப, நான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பின் வாங்குவாங்களா? நிச்சயமா இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க முருகர நம்புறாங்க. இந்த சூழ்நிலையில நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். உங்க குழந்தை இங்க தான் இருக்குது மேடம் அப்படிங்கிற மாரி ரொம்ப ரொம்ப போல்டா எல்லார் முன்னாலயுமே சொல்லிர்றாங்க. உண்மையாவே அவங்களோட தைரியத்த பாராட்டியே ஆகணும். ஆனா இந்த வேலன் அதெல்லாம் சொல்லுவாங்களா? இந்த நர்ஸ் வந்து 1 நாள் தான் ஆகுது. நீங்க இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. இவங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க. அவங்க வேலைக்கு புதுசு அப்படிங்கிற மாரி மாத்தி மாத்தி பேச தான் செய்வாங்க. ஆனா அந்த நர்ஸ பொறுத்தவரைக்கும் அப்படியெல்லாம் இல்ல மேடம். இவங்க பொய் சொல்றாங்க. நான் வெண்பாவ பார்த்தேன். வெண்பா கிட்ட பேசினேன். வெண்பா தான் உங்களோட நம்பர குடுத்தா அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயிலையும் சொல்லுவாங்க. இப்போ போலீஸோட உதவியோட மல்லி இப்போ ஒவ்வொரு ரூமையா செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ரூம்லயுமே வெண்பாவும் இருக்க மாட்டாங்க. வெண்பாவுக்கான தடயமும் இருக்காது அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க தான் ரொம்பவே கில்லாடியா இருக்கிறாங்களே. எப்படியாச்சும் வெண்பாவ வெளிநாட்டுக்கு கடத்தணும். அவங்க மூலமா லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோட மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, ஒரு தாய் வந்து கதறுறாங்க. அவங்க கிட்ட குழந்தைய குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அங்க இருக்கிற யாருக்குமே இல்ல அப்படிங்கிறப்ப, இப்போ மல்லி எப்படி மீட்க போறாங்க? போலீஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நிச்சயமா அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, வெண்பாவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுல இருந்து எல்லா தகவலுமே கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நிச்சயமா வெண்பாவோட தான் நம்ம மல்லி வீட்டுக்கு வருவாங்க. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.